ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்லா ஃப்ரீத் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு என்ன லஞ்சுனா ஜீரா ரைஸும் ஃபிஷ் கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் நல்லெண்ணெய் சேர்த்து மீனை ஃப்ரை பண்ணுறதுக்காக நல்லெண்ணெய் சேர்க்குறேன். மீனை வந்துட்டு ஒன்றும் இல்லை, நம்ம எப்போவும் நார்மலாக பொரிக்கிற மாதிரி தான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பும் போட்டு நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி பரட்டி வச்சுருந்தேன். இப்போ அதை ஒன் பை ஒன்னாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு மேலே தெறிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, தப்பிச்சிட்டேன். எல்லாருமே வந்துட்டு சமைக்கும் போது கேர்ஃபுல்லாக இருந்து சமையுங்க. எண்ணெயெல்லாம் கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப பயங்கரமாக வலிக்கும், ரொம்ப எரியும். அந்த மாதிரி கையில் எண்ணெய் பட்டுருச்சுன்னா முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு உடனே எடுத்து நம்ம எண்ணெயோ இல்லை தீக்காயமோ பட்ட இடத்துல நம்ம உடனே அப்ளை பண்ணோம்னா அந்த எரிச்சலும் குணமாயிரும். உடனே நம்மளுக்கு வந்து அந்த இடம் வந்து புண்ணாகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் அடுப்பில் போட்டுட்ருக்கையிலேயே சரி சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நொங்கு பால் போட்டு கொடுக்கலான்ட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு நொங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பையன் வந்துட்டு அம்மா நொங்கு பால் போட்டுத்தான்னு கேட்டுட்டு இருந்தான். சரி சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவனுக்கு நொங்கு பால் அவனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். நொங்கு பால் ஒன்றும் இல்லை, நொங்கு பால் வந்துட்டு இப்போ நொங்குக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி பால், அப்புறம் வந்துட்டு நன்னாரி சர்பத் இதெல்லாம் ஊற்றி மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு குட்டி குட்டி ஸ்லைசஸாக நொங்கையும் கட் பண்ணி போட்டுருவேன். அவ்வளோதான் நொங்கு பால். அதுக்கப்புறம் அவனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா மீன் வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பிக்கிடலாம். மீன் வந்து ரொம்ப முருகலாக பொரியணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா மீன் வந்து கிரேவி வைக்க தானே போகிறோம். அதனால் அதுலேயுமே நம்மளுக்கு வெந்துடும். ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டோம்னா வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் சாஃப்டாக பொரிச்சு எடுத்துக்கிறணும். அதே எண்ணெயிலேயே வந்துட்டு நான் வந்துட்டு சோம்பு ஒரு ஸ்பூனும் ஜீரகம் ஒரு ஸ்பூனும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா கூட பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன வெங்காயம் என்கிட்ட அதிகமாக இருந்துச்சு. பொதுவாக வந்துட்டு கூட்டு பொரியலுக்கெலாம் வந்துட்டு சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமே பெரிய வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணாமல் சின்ன வெங்காயமும் அப்பப்போ சேர்த்துக்கிறேங்க, ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம். நல்லா அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நல்லா கொஞ்சம் வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். நல்லா அதே மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜீரா ரைஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீக்கெண்ட் ஒன்று செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு தக்காளி. இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி, தேங்காய் சோறு, நெய் சோறு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரியே இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் வந்துட்டு ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் வந்துட்டு சிக்கன் 65 மசாலா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கிறங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 65 மசாலா தான் சேர்த்துருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா எல்லாம் வாட போனதுக்கப்புறம் இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீனை நான் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கிறேன். மீனை போட்டுட்டு மிக்ஸ் கொடுத்துட வேணாம், ஏன்னா உடஞ்சிரும். நான் மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன், வழி இல்லை, அதோடு அப்படியே விட்டுட்டேன் நான். கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அது வந்துட்டு அப்படியே மசாலா வந்துட்டு நம்ம தேங்காய் பால் சேர்க்கும்போது அது எல்லாமே சேர்ந்துடும். இப்போ வந்துட்டு நான் 1 கப் தேங்காய் பால் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் தான், நல்லா திக் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா இப்போ வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கிறோங்க. ரொம்ப ஹார்டாக இல்லாமல்
கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு அடுப்பில் மாற்றி விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு ஜீரா ரைஸ் தாளிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தேங்காய் எண்ணெய் சேர்த்து கீயும் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட கீ இல்லாதனால வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் சேர்த்தேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு அன்னாச்சி பூ எல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா 1லேருந்து 2 பெரிய வெங்காயம் நல்லா போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் எண்ணெயிலே வந்துட்டு ஜீரகம் போடணும். நான் மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதுமே வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் தான் போடணும். நான் மறந்துட்டேன். டக்குன்னு வெங்காயத்தை தூக்கி போட்டுட்டேன். அதோட லைட்டாக நடுவில் வந்துட்டு வெங்காயத்தை ஒதுக்கிட்டு நடுவில் எண்ணெயில் வந்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகா, என்கிட்ட பெரிய பச்சை மிளகா இருந்ததுனால 2 பச்சை மிளகா வந்து 2ஆக கிள்ளி போட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா வெங்காயம் வெந்து வரட்டும். இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நல்லா எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1க்கு 1.5 தான் சேர்ப்பேன். தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்துட்டு ஃபிஷ் கிரேவி என்னாச்சுன்னு திறந்து பார்த்தேன். நல்லாவே வந்துட்டு தேங்காய் பால் வற்றி நல்லா கிரேவியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி, புதினா தூவி இறக்கிக்கலாம். ஏன்னா ரொம்பவும் வற்ற விட்டுறக்கூடாது. சாதத்துக்கு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இந்த பதத்தில் இருக்கணும். அவ்வளோதான். அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். அடுப்புலேயே இருக்கட்டும் அப்படின்னு. அப்படியே விட்டுட்டோம்னா அதிலேயே கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக ஆயிரும். இப்போ இந்த பக்கம் வந்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போது தண்ணியும் ரைஸும் வந்துட்டு ஒரே அளவு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு தம் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கீழே தோசைக்கல்லை வச்சு மேலே தூக்கி வச்சு தம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஃபிஷ் கிரேவியும் ஜீரா ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது போல் வீக்கெண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வந்துட்டு ஜீரா ரைஸும் ஃபிஷ் கிரேவியும் ட்ரை பண்ணேன். ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். அண்ட் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. பாருங்கள், ரைஸ் வந்துட்டு எவ்வளோ பொல பொலன்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? வந்து ரொம்ப தண்ணி வந்துட்டு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வைக்காமல் 1க்கு 1.5 வச்சா நல்லா நம்மளுக்கு ரைஸ் வந்துட்டு நல்லா குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். அப்படியே எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? ஃபிஷ் கிரேவி எப்படி இருக்குன்னு. இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.